கிருஷ்ணனுடைய பெருமையை பறக்க பேசக்கூடிய ஸ்ரீமத் பாகவதத்தை குருவாயூரப்பன் சன்னதியில பாட சொல்லி எனக்கு உத்தரவாயிருக்கு, என்னை அழைச்சிட்டு போங்கன்னார் பட்டதிரி. நேரைவா அவரை அழைச்சிட்டு போய் நாராயண சரஸ்ல ஸ்நானம் பண்ண வச்சு குருவாயூர் கோயில் உள்ள போய் குருவாயூரப்பன் சன்னதி எதிர இன்னைக்கும் பட்டதிரி மண்டபம்னு இருக்கு குருவாயூர் கோயில்ல. அந்த பட்டதிரி மண்டபத்தில் அவரை உட்கார வைக்கிறார். பட்டதிரியை உட்கார வச்சாச்சு. அந்த பட்டதிரி அந்த நாராயணியத்தை பாட ஆரம்பிக்கணும். முதல்ல அதுக்கு குருவாயூரப்பனுடைய தரிசனம் இவருக்கு கிடைக்கணுமே. குருவாயூரப்பனுடைய தரிசனம் கிடைச்சாதானே அடுத்தது நாராயணியத்தை இவர் பாட ஆரம்பிக்க முடியும். இவருக்கா தலையை அசைக்க முடியல. தன் தலையை சாய்ச்சி அவரால் குருவாயூரப்பனை தரிசனம் பண்ண முடியல. பட்டதிரிக்கு கண்களில் ஜலம் பெருகிறது. குருவாயூருக்கு வந்தாச்சு, எதிர உட்காண்டாச்சு. ஆனால் என்னால் குருவாயூரப்பனை தரிசனம் பண்ண முடியலையே, இந்த ரோகம் என்ன குருவாயூரப்பனை தரிசனம் கூட பண்ண முடியலையேன்னு கண்களில் ஜலம் பெருகிறது. அப்போ முதல் முறையாக குருவாயூரப்பன் உள்ளேந்து பட்டதிரின்னு குரல் கொடுத்தார் நாராயண பட்டதிரிக்கு. பட்டதிரிக்கு பரமாச்சரியம். குருவாயூரப்பன் சொன்னார், பட்டதிரி நீங்க என் சன்னதிக்கு வந்திருக்கேள். என் சன்னதிக்கு வந்திருக்கவா யாருமே சிரமப்படக்கூடாது. நீங்க சிரமப்பட்டு என்னை பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. நான் உங்களை தலையை சாய்ச்சி பார்க்கறேன்னு குருவாயூரப்பன் பட்டதிரியை பார்த்து சொன்னார். உங்க ரோகம் நிவர்த்தி ஆகிற வரைக்கும் என் சன்னதியிலேருந்து உங்களை நான் தலையை சாய்ச்சி பார்க்கறேன்னு சொல்லி பட்டதிரி மேலே இருக்கக்கூடிய ஒரு காருண்யத்தால கருணாமூர்த்தியான குருவாயூரப்பனாக இருந்தவர் பாண்டுரங்கனாக அப்படி தலையை சாய்ச்சி பட்டதிரிய சன்னதியிலேருந்து பார்க்கிறார். என்ன ஒரு ஆச்சரியம்! இன்னைக்கும் அந்த பட்டதிரி மண்டபத்தில் போய் உட்கார்ந்து நாம் குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணினோன்னு சொன்னால், இந்த காலத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால யாரையும் அங்கே மேலே அலோ பண்ணுறது இல்லை. அப்போல்லாம் மேலே உட்காந்து எல்லாரும் பாராயணங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பா பட்டதிரி மண்டபத்தில் உட்காந்து. அப்போ அந்த பட்டதிரி மண்டபத்திலேருந்து நாம் குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணோன்னா எப்படி இருக்கும்னா அனுபவம், நாம் குருவாயூரப்பனை பார்க்குற மாதிரி இருக்காது. தலையை சாய்ச்சி குருவாயூரப்பன் நம்மளை மந்தகாசமான புன்னகையோட நம்மளை பார்க்குற மாதிரி ஒரு அனுபவம் ஒருத்தருக்கும் ஏற்படும் அந்த மண்டபத்தில். அப்படி குருவாயூரப்பன் தலையை சாய்ச்சி பார்க்குறார் பட்டதிரியை. பட்டதிரி, நீங்கள் நாராயணியத்தை பூர்த்தி பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு நான் இப்படியே இங்கிருந்து உங்களை நான் பார்த்துட்டு அனுகிரகம் பண்ணுறேன். ஏன்னா என் சன்னதிக்கு கண்ணு தெரியாதவா கூட வருவா. கண்ணு தெரியாதவா என்னை எப்படி பார்ப்பா? அதனால் அவளை நான் பார்த்தா போகிறோம். அதனால் உங்களுக்கு என் தலையை சாய்ச்சி நான் உங்களுக்கு இருக்கிற இடத்துல தரிசனம் கொடுக்குறேன்னார். பட்டதிரிக்கு பரமானந்தம். பட்டதிரி சொன்னார், பாகவதத்தை நாராயணியங்கிற சாரமாக உங்கள் சன்னதியில் நான் சமர்ப்பணம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அப்போ பட்டதிரி குருவாயூரப்பனிடத்தில் பிரார்த்தனை பண்ணார், குருவாயூரப்பா ஒரு நாளைக்கு ஒரு தசகம்னு என்னுடைய தேகத்தில் சக்தி இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு தசகம்னு 100 நாள் 100 தசகமாக நான் நாராயணியத்தை சமர்ப்பணம் பண்ண போகிறேன். அப்போது உங்ககிட்ட என்னுடைய பிரார்த்தனை என்னன்னா, நாராயணியத்தில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நீங்கள் தலையை அசைச்சு அங்கீகாரம் பண்ணணும். அப்படி ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நீங்கள் தலையசைச்சு அங்கீகாரம் பண்ணினால்தான் நாராயணியத்தில் அடுத்த ஸ்லோகத்தை நான் சொல்லுவேன். இதே மாதிரி 100 நாள் நான் சொல்லக்கூடிய நாராயணியத்தை 100 தசகத்தையும் நீங்கள் அங்கீகாரம் பண்ணணும்னார். குருவாயூரப்பன் சொன்னார், இது ரொம்ப சிரமமான காரியம். நானாவது நேரம் நின்றா பரவாயில்ல, நானும் தலையை சாய்ச்சுண்டு நிற்கிறேன். இது எப்படி நான் தலையை அசைக்க முடியும்? நான் ஒரு காரியம் பண்ணுறேன், நீங்கள் எங்கேயாவது தப்பு பண்ணால் நான் அந்த இடத்துல உங்களை திருத்துறேன். அது வரைக்கும் நீங்கள் சரியாக சொல்லின்னு இருக்கேன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் தாராளமாக ஆரம்பிங்கோன்னா. பட்டதிரி சொன்னார், அப்படிலாம் இல்லை, ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அங்கீகாரம் பண்ணணும்னார் பட்டதிரி. ஏன்னா பட்டதிரிக்கு நாராயணியம் முழுக்க அவருடைய வாதத்தை விட அவருடைய பிடிவாதம் தான் குருவாயூரப்பனிடத்தில் அதிகமாக இருந்தது. குருவாயூரப்பன் கேட்டார், ஒருவேளை உங்கள் பெருமைக்காக நீங்கள் தலையசைக்க சொல்கிறீங்களா? பின்னாடி நாராயணியம் சொல்கிறவா எல்லாரும் பட்டதிரி சொன்னதை குருவாயூரப்பனே அங்கீகாரம் பண்ணியிருக்காருன்னு உங்கள் பெருமைக்காக நீங்கள் தலையசைக்க சொல்கிறீங்களான்னு கேட்டார். பட்டதிரி சொன்னார், குருவாயூரப்பா என் பெருமைக்காக நான் அங்கீகாரம் பண்ண சொல்லலை,
நான் தலையசைக்க சொல்றது உங்க பெருமைக்காகத்தான். ஏன் தெரியுமா? ராமனாக நீங்க அவதாரம் பண்ண பொழுது ராமாயணத்தை வால்மீகி மகரிஷி எழுதி உங்க குழந்தைகளான குசலவாளுக்கே அதை உபதேசம் பண்ணார். குசலவாள் ராமனான உங்க சபையிலே அயோத்தியா அசுமேத மண்டபத்துல அயோத்தியில உட்கார்ந்து அதை கானம் பண்ணினா, மிதிலை செல்வி தன் திருவயிறு வாய்த்த மக்கள் எம்பெருமான் தன் சரிதை செவியால் கண்ணால் பருகினோம் இன்னமுதை மதியோம் என்றேன்னு நீங்களே அந்த 24,000 ஸ்லோகத்தையும் தலையசைச்சு ஆனந்தமா கேட்டேள். ராமனாக ராமாயணத்தை, அதாவது ராமாயணத்துக்கு அந்த ஒரு பெருமை உண்டு. காவிய நாயகன் வாழ்ந்த காலத்திலேயே அந்த காவியத்தை ஒருத்தர் எழுதி அதை ராமனுடைய குழந்தைகளுக்கே உபதேசம் பண்ணி குசலவாழத ராமனுடைய சபையிலேயே கானம் பண்ணி ராமனே தலையசைச்சு கேட்ட சரித்திரம் ராமச்சரித்திரம். பாகவதத்துக்கு அந்த பெருமை கிடையாது. கிருஷ்ணன் வாழ்ந்த காலத்தில் அதை ஒருத்தர் சொல்லி கிருஷ்ணன் உட்கார்ந்து தலையசைச்சு கேட்டார்ன்ற பெருமை பாகவதத்துக்கு ஏற்படலை. பட்டதிரி சொன்னார், ராமாயணத்துக்கு ஏற்பட்ட பெருமை பாகவதத்துக்கு ஏற்பட வேண்டாமா? ராமனுக்கு ஏற்பட்ட பெருமை கிருஷ்ணனுக்கு ஏற்பட வேண்டாமா? அதனால உங்க பெருமைக்காகத்தான் தலையசைக்க சொல்றேன். பாகவதத்தை கேட்கல, பாகவத சாரமான நாராயணியத்தை கேட்டு ராமன் தலையசைச்சா மாதிரி கிருஷ்ணனான நீங்கள் தலையசைக்கணும். பாகவதத்துக்கும் அந்த பெருமை ஏற்படணும், கிருஷ்ணனான உங்களுக்கும் அந்த பெருமை ஏற்படணும்னு தலையசைக்க சொல்றேன்னார் பட்டதிரி. சரின்னு ஒத்துண்டார் குருவாயூரப்பன். இதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தசகம்னு நான் சொல்லுவேன். தசகம்னா சில தசகங்களில் 10 ஸ்லோகங்கள், சில தசகங்களில் 11, 13 ஸ்லோகங்கள் கூட இருக்கும். அதில் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 ஸ்லோகம், கடைசி ஸ்லோகத்தில் ஒரு 3/4 ஸ்லோகம் வரைக்கும் கூட நான் உங்கள் சரித்திரத்தை சொல்லுவேன். ஆனால் ஒவ்வொரு தசகத்திலையும் கடைசியில் பாகிமாம் வாத்தரோகாத், பாகிமாம் கிருஷ்ணரோகாத், தேகிமே தேக சௌக்கியம்னு என்னுடைய ரோகத்தை நிவர்த்தி பண்ணுங்கோன்னு என்னுடைய அப்ளிகேஷனையும் நான் போட்டுட்டே வருவேன். அப்போ 99 நாள் 99 அப்ளிகேஷன் பெண்டிங் ஃபார் டிஸ்போசல் உங்கள் மடியில் இருக்கும். அதை ஏத்துண்டு என்னுடைய ரோகத்தை நிவர்த்தி பண்ணணும். சரின்னு குருவாயூரப்பன் அதுக்கும் தலையசைச்சார், அதுக்கும் ஒத்துண்டார், பண்றேன்னார். ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அங்கீகாரம் பண்ணார். பிரத்யட்சமாக பட்டதிரி பிரார்த்தனை பண்ணா மாதிரி. பட்டதிரி சொன்னார், குருவாயூரப்பா நாராயணியத்தை ஆரம்பிக்கச்சே இந்த நாராயணியத்தினுடைய முதல் சம்ஸ்கிருத பதம் குருவாயூரப்பனான உங்க திருவாக்கிலேருந்து வந்ததா இருக்கணும்னு நான் பிரியப்படுறேன். நீங்களே ஆரம்பிச்சு கொடுக்கணும் நாராயணியத்தேன்னு பட்டதிரி குருவாயூரப்பனிடத்துல பிரார்த்தனை பண்ணார். குருவாயூரப்பன் அதுக்கும் சரி நானே ஆரம்பிச்சு கொடுக்குறேன்னார் பட்டதிரி இடத்துல. இப்படி பலவிதமான பிரார்த்தனைகளை குருவாயூரப்பனிடத்துல வச்சுட்டே வந்த பட்டதிரி சாதாரணமாக ராமாயணம் நடக்கிற இடத்துல எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். ராமாயணம் எங்கெங்க நடக்கிறதோ அந்தந்த இடத்துல ஆஞ்சநேய சுவாமி அங்க போய் உட்காந்து ராமச்சரித்திரத்தை இன்னைக்கும் சிரவணம் பண்ணிட்டு இருக்கார். அதனால வைகுண்டத்மே வேண்டாம்னு தொடர்ந்து கலிகாலத்துல நித்திய சிரஞ்சீவியாக இருந்துட்டு ராமாயணம் நடக்கிற இடத்துலலாம் ஆஞ்சநேயன் ராமச்சரித்திரத்தை ஆனந்த பாஷ்பத்தோட சிரவணம் பண்ணுவேன்னு இன்னைக்கும் சிரவணம் பண்ணிட்டு இருக்கார். பட்டதிரி சொன்னார், குருவாயூரப்பா ராமாயணம் நடக்கிற இடத்துலலாம் ஆஞ்சநேயன் உட்காந்து சிரவணம் பண்ற மாதிரின்னு பட்டதிரி ஆரம்பிச்சார். உடனே குருவாயூரப்பன் சொன்னார், ராமாயணம் நடக்கிற இடத்துல ஆஞ்சநேயன் இருக்கா மாதிரி நாராயணியம் நடக்கிற இடத்துல யாராவது போய் சிரவணம் பண்ணணும், அவ்வளவுதானே உங்களுக்கு. அதுக்கு என்ன நிறைய பேர் இருக்காளே, அக்ரூரர் இருக்கார், உத்தவர் இருக்கார், எத்தனையோ பாகவதோத்தமாள் இருக்கா, அவ எல்லாரையும் நான் அனுப்புறேன்னார் குருவாயூரப்பன். பட்டதிரி சொன்னார், குருவாயூரப்பா அவசரப்படாதீங்க, ஆஞ்சநேயன் ராமாயணத்தை கேட்க போறார், ராமனுக்கு ரெப்ரசன்டேட்டிவா ஆஞ்சநேயன் போறார். ஆனா நாராயணியம் நடக்கிற இடத்துல ரெப்ரசன்டேட்டிவ் வரக்கூடாது. நாராயணியம் எங்கெங்க நடக்கிறதோ அங்கங்க குருவாயூரப்பனான தாங்களே அங்க ஒரு ரூபத்துல இருந்துட்டு ஒரு அனுகிரகத்தை பண்ணணும் அப்படின்னு பட்டதிரி பிரார்த்தனை பண்ணார் குருவாயூரப்பனத்துல. குருவாயூரப்பன் அதுக்கும் சரின்னு அங்கீகாரம் பண்ணி இருக்கிறதுனால தான் இன்னைக்கும் நாராயணிய பாராயணமோ நாராயணியம் எங்கெங்க நடக்கிறதோ அந்தந்த இடத்துல குருவாயூரப்பனே அங்க வந்து உட்கார்ந்துட்டு சாட்சாத்காரமாக அதை சிரவணம் பண்றார்.
இன்னைக்கும் அது குருவாயூரப்பன் கொடுத்த வாக்குப்படி நாராயணியம் நடக்கிற இடத்துல குருவாயூரப்பனுடைய ஒரு சாநித்தியம்ங்கிறது இன்னைக்கும் இருந்துன்னு இருக்கு. அப்படிப்பட்ட பலவிதமான விஷயங்களை குருவாயூரப்பனிடத்துல பிரார்த்தனை பண்ணவர் ஆரம்பிக்க போறார் நாராயணியத்தை. அப்ப குருவாயூரப்பன் சொன்னார், பட்டதிரி, நீங்க இவ்வளவு விஷயம் என்கிட்ட சொன்னேன், இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். இப்ப நீங்க நாராயணியத்தை ஆரம்பிக்க போறேன். ஒரு காவியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாருக்காவது நமஸ்காரம் பண்ணணும். அப்ப நீங்களும் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு தானே காவியத்தை ஆரம்பிக்க போறேன். அப்ப அந்த நமஸ்காரம் யாருக்கு அப்படின்னு கேட்டார் குருவாயூரப்பன். பட்டதிரி இடத்துல குருவாயூரப்பன் சிரிச்சுட்டே கேட்கிறார், அந்த நமஸ்காரத்தை யாருக்கு பண்ண போறேன்? எனக்கு தானேன்னு கேட்டார் குருவாயூரப்பன். பட்டதிரி சொன்னார், குருவாயூரப்பா, காவியத்தை ஆரம்பிக்கும் பொழுது நான் நமஸ்காரம் பண்ண போறேன், ஆனா நிச்சயமா உங்களுக்கு இல்லை அப்படின்ட்டார். குருவாயூரப்பனுக்கு ஆச்சரியம். என் சன்னதியில என் எதிர உட்காண்டு என்னுடைய காவியத்தை ஆரம்பிக்கச்சே நமஸ்காரம் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டேளே, அப்ப யாருக்கு? உங்க தாயாருக்கா? இல்லை. உங்க தகப்பனாருக்கா? இல்லைன்னார் பட்டதிரி. தாயாருக்கும் இல்லை, தகப்பனாருக்கும் இல்லை, சகல வித்தைகளையும் கற்றுக் கொடுத்த ஆச்சாரியனுக்கான்னு கேட்டார். ஆச்சாரியனுக்கும் இல்லைன்னார் பட்டதிரி. அப்ப தாயாரும் இல்லை, தகப்பனாரும் இல்லை, ஆச்சாரியனும் இல்லை, எனக்கும் இல்லைன்னா உங்க நமஸ்காரம் யாருக்குன்னு கேட்டார். பட்டதிரி கையை கூப்பினார், ரோகாய துப்யம் நமக, இந்த வாத ரோகத்துக்கு என் நமஸ்காரம்னார் பட்டதிரி. குருவாயூரப்பன் சிரிச்சார். ரோகத்தை போய் நமஸ்காரம் பண்றீங்களே, அது உங்களை என்னை பார்க்க கூட விடல, என்னை தரிசனம் பண்ண கூட விடாம ரோகம் உங்களை பூட்டு இழுக்கிறது, அந்த ரோகத்துக்கு போய் நமஸ்காரமான்னு கேட்டார். பட்டதிரி சொன்னார், குருவாயூரப்பா, இது சாதாரண ரோகமா இதை நான் நினைக்கல. இந்த ரோகம் இருக்கே, இந்த ரோகம் என்னை கஷ்டப்படுத்தினாலும் இந்த ரோகம்தான் எனக்கு ஆத்ம சுகிருதன். ஏன் தெரியுமா? ஏ ரோகாமம யூயமேவ சுகிருதகம் ஏய் நிஸ்பிருஷோகம் ருச்சாக காவ்யாலங்கிருதி தர்க்க கோவித கதாக யோகேஷு போகேஷு ச. இந்த ரோகம் மட்டும் எனக்கு வரலன்னா நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? எனக்கு கத்துன்னு இருக்கக்கூடிய வித்தைக்கு பெரிய பெரிய ராஜாக்கள் சமஸ்தானத்துக்கெல்லாம் போயிருப்பேன். அவளெல்லாம் இந்திரன் சந்திரன்னு புகழ்ந்திருப்பேன். அவளை புகழ்ந்து அவளும் எனக்கு ஐஸ்வர்யத்தை வாரி வாரி கொடுத்துருப்பா. அப்படி அவ கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யத்துல என் ஆசை போயிருக்கும். அப்படி சம்பாதிக்கிறதுலயே என்னுடைய ஆசை போயிருந்திருக்குமே தவிர இந்த ரோகம் என்ன, வாத்த ரோகம் என்ன ஆட்கொண்டு, பட்டதிரி, நீங்க போக வேண்டியது ராஜாக்களுடைய சமஸ்தானம் இல்லை, குருவாயூரப்பனுடைய சன்னிதானம்னு சொல்லி, நோச்சேத் கிருஷ்ணபதாரவிந்த பஜனம் வேதாந்த சிந்தாமபி தெக்பா சொஸ்த இதி பிரமாதகமகோ யாம்யேவ யாம் திசம். நீங்க பஜனை பண்ண வேண்டியது கிருஷ்ணபதார பத்த பஜனம்னு சொல்லி என்னை குருவாயூருக்கு அழைச்சின்னு வந்து உங்க சன்னதியில என்னை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க, அதுக்கு காரணம் இந்த ரோகம் தானே. அதனால ரோகாய துப்யம் நமகா, என்னுடைய முதல் நமஸ்காரம் இந்த வாதரோகத்துக்குத்தான் பட்டதிரி சொன்னார்னா எப்படிப்பட்ட ஒரு வைராக்கிய சம்பன்னனாக அவர் இருந்திருக்கணும். இந்த நாராயணியம்ங்கிறது கேரளால பட்டதிரியை ஆரம்பிச்ச இந்த நாராயணியம்ங்கிறது தமிழ்நாட்டில் நமக்கு பிரபலமாக குருவாயூரப்பன் யாரு, நாராயணியம்னா என்னன்னு காண்பிச்சு கொடுத்த பெரிய மகான் செங்காலிபுரம் பிரம்மஸ்ரீ அனந்தராம யதீந்திராள். அவா அனந்தராம யதீந்திராளும், அதாவது சங்கீத உலகத்துல செம்பை வைத்தியநாத பாகவதரும், உபன்யாச உலகத்துல பிரம்மஸ்ரீ செங்காலிபுரம் அனந்தராம யதீந்திராளும் இல்லைன்னா தமிழ்நாட்டில் நமக்கு குருவாயூரப்பன் யாரு, நாராயணியம்னா என்னன்னு நமக்கு அறிஞ்சிருக்க முடிய ஒரு வாய்ப்பே இல்லாம நமக்கு போயிருக்கும். அதனால தான் இன்னைக்கும் குருவாயூர்ல உள்ள நாம நுழைகிற பொழுது அங்க நாராயண பட்டதிரியினுடைய ஒரு பெரிய படம், அதே மாதிரி அனந்தராம யதீந்திராள், சம்பை வைத்தியநாத பாகவதான்னு இந்த 3 மகான்களுடைய படத்தையும் நாம தரிசனம் பண்ணலாம். குருவாயூர் இன்னைக்கும் செம்பை ஃபெஸ்டிவல்னே பெருசா நடக்கும் குருவாயூர்ல. அப்படி குருவாயூரப்பனுக்காகவே சகலத்தையும் சமர்ப்பணம் பண்ணி இருந்தவர் அனந்தராம யதீந்திரானும். குருவாயூரப்பனுடைய ஒரு புகழ பரப்புறதுலையே, நாராயணியத்தினுடைய ஒரு புகழ பரப்புறதுலையே தன்னுடைய வாழ்நாளை சமர்ப்பணம் பண்ணவா. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நாராயணியத்தை
பட்டதிரி குருவாயூரப்பனுடைய சன்னதியில நாராயணத்தினுடைய ஒரு முதல் சம்ஸ்கிருத பதம் குருவாயூரப்பனான உங்க திருவாக்கிலேந்து வந்ததாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னு பட்டதிரி சொன்னார். அப்போ குருவாயூரப்பனுடைய கர்ப்ப கிரகத்திலேருந்து குருவாயூரப்பன் குரல் கொடுத்தார். சாந்திர சாந்திர சாந்திரன்னு குரல் கேட்டுது. அப்படி சாந்திரன்னு ஆரம்பிச்சார் குருவாயூரப்பன். பட்டதிரிக்கு பரமானந்தம். குருவாயூரப்பனே எடுத்து கொடுத்துட்டாரே முதல் சம்ஸ்கிருத பதத்தைன்னு பட்டதிரிக்கு ஆனந்தம். குருவாயூரப்பன் சொன்ன பதம் சாந்திர பதம், பட்டதிரிக்கு ஆனந்தம். இந்த சாந்திர பதத்தையும் பட்டதிரியினுடைய ஆனந்தத்தையும் சேர்த்து ஆரம்பிச்சார் பட்டதிரி நாராயணியத்தை. சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதோ காலதேசாவதிவ்யாஹாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசகஸ்ரேண நிர்பாஸ்யமானோ அஸ்பஷ்டோ திருஷ்டமத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகோ பிரம்மதத்வோ தத்தாவத்வாதி சாக்ஷாத் குருபவனபுரே ஹந்தபாக்யோ ஜனானா. அழகான முதல் ஸ்லோகம். குருவாயூரப்பனுடைய பரபிரம்ம தத்துவத்தை அடக்கின ஸ்லோகம். சாந்திரன்னு ஆரம்பிச்சார் குருவாயூரப்பன். சாந்திர ஆனந்த ஸ்வரூபம்னார் பட்டதிரி முதல் ஸ்லோகத்துல. அதாவது சாந்திர பதத்துக்கு என்ன அர்த்தம்னா தரிசன மாத்திரேன புண்ணியம்னு அர்த்தம். தரிசன மாத்திரத்துல புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய மூர்த்தி யாருன்னா குருவாயூரப்பன். நாம எதிர போய் அப்படி நின்னுண்டா போறோம், புண்ணியத்தை வாரி கொடுத்துருவார். நாம எதையுமே கேட்க வேண்டிய அவசியமே இல்லை குருவாயூரப்பன் இடத்துல. சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிவ்யாம் நிர்முக்தம். சாந்திர ஸ்வரூபம்னா அப்படி ராம இங்கே, அதாவது பின்னாடி பட்டதிரி சொல்ல போறார். அதை நாம இங்கேருந்து கிளம்பி குருவாயூருக்கு கிளம்பி போற பொழுது நேர குருவாயூரை அடைஞ்சு உள்ள நுழையிற போது என்ன நினைப்போம்? குருவாயூரை அடைஞ்சாச்சு, குருவாயூரப்பன் சன்னதி உள்ள நுழைய போறோம். நமக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் நாம குருவாயூரப்பனிடத்துல கேட்டுடணும்னு தீர்மானம் பண்ணுவோம். ஆனா அங்க எதிர போய் நிற்கிற பொழுது தகதக தகன்னு அந்த ஸ்வரூபத்தை பார்க்குற பொழுது சூரியஸ்பர்த்தி கிரீட்டம் ஊர்த்வதிலகம் புரோத்பாசி பாலாந்தரம் காருண்யா குலநேத்திர மாத்ரகசிதம் லாசம் சுனாசாபுடம் கண்டோத்யன் மகராபகுண்டலயுகம் கண்டோஜ்வலத் கௌஸ்துவம் தொத்ரூபம் மனமால்ய ஹாரபட்டல ஸ்ரீவத்ஸ தீப்ரம் பஜேன்னு அந்த குருவாயூரப்பனுடைய ஜொலிக்கக்கூடிய அப்படி திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் ஜொலிக்கக்கூடிய ஒரு சொரூபத்தை பார்க்குற பொழுது நமக்கு என்ன தோணும்? எதையாவது கேட்க தோணுமா? குருவாயூர்ல நாம பார்த்தோன்னா எங்க திரும்பினாலும் கிருஷ்ணா குருவாயூரப்பா ரட்சிக்கனே ஹரே நாராயணான்ற சப்தம் தவிர நமக்கு வேற எந்த சப்தமும் நம்ம காதுல கேட்கவே கேட்காது. அப்படிப்பட்ட ஒரு மூர்த்தி குருவாயூரப்பன். எல்லாரும் பக்தி பாவத்துல தடைச்சிருக்கக்கூடிய இடம் குருவாயூர். அதனால வேற எதையுமே நமக்கு கேட்க தோணாது. அப்படி தரிசனம் பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில வரப்பொழுதுதான் நமக்கு தோணும். நமக்கு என்ன தோணும்னா அடாடா உள்ள போனோம் ஒண்ணுமே கேட்காம வந்துட்டோமேன்னு தோணும். ஆனா நம்ம கேட்கலேங்கிறதுக்காக குருவாயூரப்பன் நமக்கு எதையும் கொடுக்க மாட்டாருங்கிற அர்த்தம் இல்லைன்னார் பட்டதிரி. ஏன்னா அவர் சாந்திர ஸ்வரூபம் இல்லையா? நம்ராணாம் சந்நிதத்தே சததம விவரஸ்தைர் அனபியர்த்திதானு அபியர்த்தான் காமான் அஜஸ்ரம் விதரதி பரமானந்த சாந்திராம் கதிஞ்ச. நாம கேட்கறது, கேட்காதது, கேட்க நினைச்சது, அபியர்த்தானு அனபியர்த்திதானு காமானு அஜஸ்ரம். நாம கேட்டது, கேட்காதது, கேட்க நினைச்சது எல்லாத்தையுமே வாரி வழங்கக்கூடிய ஸ்வரூபம் யாருன்னா எதிர போய் நின்றதுனாலேயே கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம் கலியுக பாரிஜாதம். பட்டதிரி குருவாயூரப்பனை கூப்பிடுற பொழுது எப்படி கூட்டார்னா பாரிஜாதோ ஹரேத்வம், பாரிஜாதோ ஹரேத்வம்னா குருவாயூரப்பா நீ கலியுக பாரிஜாதம்னா. பாரிஜாதமாவது என்ன பண்ணும்னா நாம போய் எதிர நின்றுண்டு கேட்டாதான் கொடுக்கும். தேவலோகத்துக்கு பாரிஜாதம்ங்கிறது கேட்டா கொடுக்கும்.
ஆனால் கலியுக பாரிஜாதமான குருவாயூரப்பன் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எதிர போய் கையை கூப்பிட்டு நின்றாலே வாரி வழங்கக்கூடிய நாம கேட்டது, கேட்க நினைச்சது, கேட்காதது எல்லாத்தையுமே வாரி வழங்கக்கூடிய கலியுக பாரிஜாதம் யாருன்னா என்னுடைய குருவாயூரப்பன் பட்டதிரி. அதனால தான் குருவாயூரப்பன் எப்படிப்பட்ட ஸ்வரூபம்னா சாந்திரஸ்வரூபம். அப்படி தரிசன மாத்திரத்துல புண்ணியத்துல கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம். ஆனந்தம்னார் பட்டதிரி. அப்ப ஒருத்தர் கேட்டார், ஆனந்தம்னா என்னன்னு கேட்டார். ஆனந்தம்னா என்னன்னு எப்படி சொல்ல முடியும்? காரத்தையே சாட்டி பழகப்பட்ட ஒருத்தர் கிட்ட போய் ஒரு மைசூர் பாகை கொடுத்து இதை வாயில போட்டுக்கோங்க அப்படின்னு கொடுத்தா அவர் கேட்பார், இது எப்படி இருக்கும்னு கேட்பார். இது திதிப்பா இருக்கும்னு சொல்லுவார் கொடுத்தவர். அப்ப அவர் அடுத்த கேள்வி கேட்பார், திதிப்புன்னா எப்படி இருக்கும்னு கேட்பார். திதிப்பா இருக்கும்னு சொல்லலாம், ஆனா திதிப்பு எப்படி இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால என்ன பண்ணணும், அதை ரெண்டா விண்டு அவர் வாயில கொஞ்சம் போட்டா அப்ப அது வாயில போய் கரையிற பொழுது அவருக்கு புரியும். ஓ, நீங்க என்னமோ சொன்னீங்களே திதிப்பு திதிப்புன்னு, அந்த மாதிரி திதிப்பா இருக்குன்னு அவர் சொல்லுவார். அதே மாதிரி குருவாயூரப்பன் ஆனந்தமா இருப்பார்னு சொன்னா ஆனந்தம் எப்படி இருக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? we cannot explain it, we can only experience it. அது ஒத்தொருத்தரும் குருவாயூர் அடைஞ்சு ஒரு நாள் முழுக்க குருவாயூர்ல தங்கி உதய அஸ்தமனமாக அந்த குருவாயூரப்பனை தரிசனம் பண்றவாளுக்குத்தான் நிர்மால்யத்திலேருந்து ராத்திரி அந்த திருப்புக்கா பூஜை வரைக்கும் ஒவ்வொரு பூஜையிலையும் ஜொலிக்கக்கூடிய அந்த குருவாயூரப்பனை தரிசனம் பண்றவாளுக்குத்தான் அந்த ஆனந்தம் என்னன்னு புரிஞ்சுக்க முடியுமே தவிர அந்த ஆனந்தம் என்னன்னு விவரிக்க முடியாதுன்னார் பட்டதிரி. சாந்திரஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், அவபோதாத்மகம், அனுபமிதம். உடனே கேட்டவர் கேட்டார், குருவாயூரப்பன் யார மாதிரி இருப்பார்னு கேட்டார். இப்படி இருப்பாரா, அப்படி இருப்பாரா, இவரை மாதிரி இருப்பாரா, அவரை மாதிரி இருப்பாரான்னு பட்டதிரி சொன்னார். குருவாயூரப்பனுக்கு போய் ஞான உபமானம் சொல்ல முடியுமா? ஒன்று வேணா பண்ணலாம். குருவாயூரப்பனுக்கு குருவாயூரப்பனையே உபமானமாக சொல்லலாம். நீ எடுத்த மத்ஸ்யாவதாரத்தை விட கூர்மாவதாரம் அழகுன்னு சொல்லலாம், கூர்மாவதாரத்தை விட நரசிம்மாவதாரம் அழகுன்னு சொல்லலாம், நரசிம்மாவதாரத்தை விட ராமாவதாரம் அழகுன்னு சொல்லலாம், எல்லாத்த விட கிருஷ்ணாவதாரம் அழகுன்னு சொல்லலாம். அதனால குருவாயூரப்பனை குருவாயூரப்பனுக்கே உபமானமா சொல்லலாமே தவிர அனுபமிதம் காலதேசாவதிப்யாம். உங்க குருவாயூரப்பன் எந்த காலம், எந்த காலத்தை சேர்ந்தவர், எந்த தேசத்தை சேர்ந்தவர்னார். பட்டதிரி சொன்னார், குருவாயூரப்பனுக்கு போய் காலமெல்லாம் உண்டா? காலத்தை கடந்தவர். நாம எல்லாரும் காலத்தினுடைய கையில அடக்கம். ஆனா அந்த கால சக்கரமே குருவாயூரப்பனான அந்த பகவானுடைய கையில அடக்கம். கால தேசாவதிப்யாம். காலங்கள், தேசங்கள், யுகங்களை கடந்த மூர்த்தி குருவாயூரப்பன். ஏன் பட்டதிரி இதை சொன்னார்னா, காலதேசாவதிப்யாம் நிர்முக்தம் நித்தியமுக்தம்ங்கிறார். காலம், தேசம், யுகங்களை கடந்தவர் குருவாயூரப்பன்னா, இன்னைக்கு குருவாயூர்ல பிரதிஷ்டையா இருக்கக்கூடிய விக்கிரகம் ஒரு சிற்பி செதுக்கின விக்கிரகம் இல்லை, யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ண விக்கிரகமும் இல்லை. இது காலம், தேசம், யுகங்களை கடந்த மூர்த்தி இந்த குருவாயூர்ல இன்னைக்கு பிரதிஷ்டையா இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகம். அதாவது பிரஸ்னி சுதபஸ்ன்ற தம்பதிகள் பிரம்மா இந்த விக்கிரகத்தை அவளுக்கு கொடுத்தார். இந்த விக்கிரகம்ங்கிறது ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனால சிருஷ்டிக்கப்பட்ட விக்கிரகம். இன்னைக்கு குருவாயூர்ல பிரதிஷ்டையா இருக்கக்கூடிய இந்த விக்கிரகம் சிற்பி செதுக்கிற விக்கிரகம் இல்லை, அதுவும் சாதாரண கல்லால ஆன விக்கிரகம் இல்லை. இந்த விக்கிரகம் பாதாள அஞ்சன கல்லுன்னு சொல்லக்கூடிய உயர்ந்த கல்லால ஆன விக்கிரகம் குருவாயூரப்பனுடைய விக்கிரகம். அந்த கல் எப்படி உருவாச்சுன்னா, மகாலட்சுமி வைகுண்டத்துல தினமும் அந்த வைகுண்டத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நைசேயசம்னு சொல்லக்கூடிய வனத்துக்கு போய் அங்க ஒரு கல்லுல உட்கார்ந்து துளசிய மாலையா தொடுத்து எடுத்துட்டு வந்து பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுவா. தினம் இப்படி போய் மகாலட்சுமி உட்கார்ந்த பொழுது மகாலட்சுமியினுடைய பாதம் பட்டு பட்டு பட்டு
அந்த இடத்துல ஒரு கல்லு உருவாச்சு. மகாலட்சுமியினுடைய பாதம் பட்டு உருவான அந்த கல்லுக்கு பேரு பாதாள அஞ்சன கல்லுன்னு பேரு. அந்த பாதாள அஞ்சன கல்லால ஆன விக்கிரகம் தான் இன்னைக்கு குருவாயூர்ல இருக்கக்கூடிய குருவாயூரப்பனுடைய இந்த விக்கிரகம். அதனால தான் குருவாயூர்ல மகாலட்சுமிக்குன்னு தனியா சன்னதி கிடையாது. சாதாரணமா வைஷ்ணவ ஆலயங்கள்ல தாயார் சன்னதின்னு மகாலட்சுமிக்கு தனியா ஒரு சன்னதி இருக்கும். ஆனா குருவாயூர்ல குருவாயூரப்பனுக்குத்தான் சன்னதி, மகாலட்சுமிக்கு தனியா சன்னதி கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா, மகாலட்சுமியினுடைய திருவடிப்பட்டு உருவான கல்லால இருக்கக்கூடிய விக்கிரகமாக இருக்கிறதுனால, அந்த தேகத்திலேயே மகாலட்சுமியும் வாசம் பண்ணிட்டு இருக்கிறதுனால மகாலட்சுமிக்குன்னு தனி சன்னதி அங்க கிடையாது. குருவாயூரப்பனுடைய திருமேனியே பாதாள அஞ்சன கல்லால ஆன விக்கிரகம். அந்த விக்கிரகத்தை இந்த பிரஸ்னியும் சுதபஸும் அந்த விக்கிரகத்தை வச்சு ஆராதிச்சுட்டு இருக்கா. அப்ப ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் பிரத்யக்ஷமானார். அம்மா, உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். அப்ப அந்த அம்மா பகவானுடைய கையை பிடிச்சுட்டு கேட்டா, தாங்களே எனக்கு குழந்தையாக வந்து பிறக்கணும்னு கேட்டா. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை கேட்டா கையை பிடிச்சுண்டு. பெருமாள் பார்த்தார், அந்த அம்மா கிட்ட சொன்னார், அம்மா நீங்க 3 தடவை கேட்டதுனால 3 பிறவியில உங்களுக்கு நான் குழந்தையாக அவதாரம் பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்தார். அதனால பிரஸ்னி சுதபஸுக்கு பிரஸ்னி கர்ப்பனாக வந்து அவதாரம் பண்ணார். அடுத்த பிறவியில அவளே அதிதி காஷ்யபராக வந்தா, அவளுக்கு சுவாமி வாமனனாக வந்து அவதாரம் பண்ணார். அடுத்த பிறவியில 3வது பிறவியில அவளே தேவகி வசுதேவராக வந்தா, அவளுக்கு சுவாமி ஸ்ரீகிருஷ்ணனாக வந்து அவதாரம் பண்ணினார். அப்ப பிரஸ்னி சுதபஸுக்கு பிரஸ்னி கர்ப்பன், அதிதி காஷ்யபருக்கு வாமனன், தேவகி வசுதேவருக்கு கிருஷ்ணன். இதுல என்ன ஆச்சரியம்னா, இந்த பிரஸ்னி ஆராதிச்ச இந்த விக்கிரகம் இந்த 3 பிறவியில அந்த விக்கிரகமும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இந்த 3 பிறவியில தொடர்ந்து இந்த விக்கிரகத்தையும் இவ ஆராதிச்சுட்டே வரா. அப்ப தேவகி வசுதேவர் இந்த விக்கிரகத்தை ஆராதிச்சிருக்கா. தேவகி வசுதேவர் ஆராதிச்ச இந்த விக்கிரகத்தை ஸ்வயம் கிருஷ்ணனே ஆராதிக்கிறார். அந்த விக்கிரகத்தை கிருஷ்ணாவதார காலத்துல கிருஷ்ணனே ஆராதிச்ச விக்கிரகம் இன்னைக்கு குருவாயூர்ல பிரதிஷ்டை ஆயிருக்கக்கூடிய குருவாயூரப்பனுடைய விக்கிரகம். மாத்ராச்ச பித்ராச்ச ததோத்தமேன சம்பூஜிதாயாஸ்து நமோ நமஸ்தேன்னு கிருஷ்ணனே ஆராதிச்சார் இந்த விக்கிரகத்தை. அப்ப பிரளயம் வரப்போறது, யுகம் முடிய போறது, கிருஷ்ணன் கிளம்ப போறார் வைகுண்டத்துக்கு. அப்ப கிருஷ்ணன் உத்தவரை கூட்டார். உத்தவரே, நான் வைகுண்டத்துக்கு கிளம்ப போறேன், பிரளயம் வரப்போறது, பிரளயத்துல உலகமே அழிஞ்சாலும் இந்த விக்கிரகம் மட்டும் அழியக்கூடாது. அதனால இந்த விக்கிரகத்தை நல்லபடியா காப்பாத்தி கலிகாலத்துல ஒரு நல்ல க்ஷேத்திரத்துல இந்த விக்கிரகம் பிரதிஷ்டையா இருக்கணும். அதனால இந்த விக்கிரகத்தை உங்க கையில ஒப்படைக்கிறேன், இந்த விக்கிரகத்தை காப்பாத்திடுங்கோன்னு கிருஷ்ணன் உத்தவர் கையில விக்கிரகத்தை ஒப்படைச்சார். கிருஷ்ணன் கிளம்பியாச்சு, பிரளயம் வந்தாச்சு. பிரளய ஜலத்துல உத்தவர் அந்த விக்கிரகத்தை வச்சுட்டு நிற்கிறார். அவர் இடுப்பளவு தண்ணி வந்துருத்து. அந்த விக்கிரகத்தை சிரசுக்கு மேல தூக்கிட்டு நிற்கிறார் உத்தவர். அந்த சமயத்துல பிரளய காலத்துல அத்தனை லோகங்களையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தன்னுடைய குக்ஷியில அடக்கிண்டு ஆலிலை பாலகனாக தன்னுடைய கால் விரலை வாயில வச்சுண்டு இந்த ஒரு விரல் வழியாக அமிர்தத்தை ஆகாரமாக குக்ஷியில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் அனுப்பிண்டு, அதே சமயத்துல எல்லாரும் நம்ம திருவடியை வந்து சரணாகதி பண்றாளே, அப்படி இந்த விரல்ல என்னதான் ருசி இருக்குன்னு ஆலிலை பாலகனாக அந்த விரலை தன் வாயில வச்சு சப்பி பார்த்துண்டு அங்க ஒரு அப்படி அந்த உத்தவர் கையில விக்கிரகம் வச்சுட்டு இருக்காரு. அவரை சுத்தி சுத்தி தவ இவமேஷே பணிராஜசேஷே ஜலைகசேஷே புவனேஸ்மசேஷே ஆனந்த சாந்திர அனுபவஸ்வரூபக ஸ்வயோக நித்ரா பரிமுத்ரிதாத்மா அப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கார். ஆலிலை பாலகளாக கிருஷ்ணன் பிரளய ஜலத்துல உத்தவர் சிரசுக்கு மேல அந்த விக்கிரகத்தை வச்சுட்டு நிற்கிறார். அந்த சமயத்துல எப்படி ரட்சிக்கிறதுன்னு தெரியலையேன்னு அவர் தவிக்கிற பொழுது மேல சஞ்சரிச்சுட்டு இருந்த குரு பகவானும் வாயு பகவானும் கீழே இறங்கி வந்து, உத்தவரே அந்த விக்கிரகத்தை எங்க கிட்ட கொடுத்துருங்கோன்னு விக்கிரகத்தை அவ தங்க கையில வாங்கிக்கிறா.
தங்க கையில் வாங்கிண்டவா பிரளயம் எல்லாம் அடங்கின உடனே சிருஷ்டி ஆரம்பிக்கிறது. சிருஷ்டி ஆரம்பித்த உடனே அந்த குரு பகவானும் வாயு பகவானும் அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு கிளம்புறா. கலிகாலத்தில் ஒரு நல்ல இடத்துல இதை பிரதிஷ்டை பண்ண சொல்லியிருக்காரே கிருஷ்ணன், நல்ல இடத்துல பிரதிஷ்டை பண்ணணும்னு இடத்த தேடிண்டே வந்துன்னு இருக்கா. எங்கேருந்து? பத்ரிகாசிரமத்திலேருந்து கிளம்புறா இவா. இந்த விக்கிரகத்தை எங்கே பிரதிஷ்டை பண்ணலாம், எங்கே பிரதிஷ்டை பண்ணலாம்னு பல இடங்களை தாண்டி 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 கடைசியில் கேரள க்ஷேத்திரத்துக்கு வந்தா. பச்சை பசேல்னு கேரள க்ஷேத்திரம், பரசுராம க்ஷேத்திரம்னு பேர் அதுக்கு. உற்சோரியோதிருத கேரளோ பிருகுபதே வாதேச சம்ரக்ஷமாம்னு சொல்ல போகிறார் பட்டதிரி. பரசுராம க்ஷேத்திரம்னு பரசுராமரால சிருஷ்டிக்க பண்ணப்பட்ட க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தை வந்து அடைஞ்சா. அதை பார்த்த உடனே இந்த க்ஷேத்திரத்தில் தான் இந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணணும்னு அவளுக்கு தோணிடுத்து. அப்படி நிற்கிறா. கேரள க்ஷேத்திரத்தில் இந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணலாம்னு தீர்மானம் பண்ணிட்டு அந்த சமயத்தில் அங்கேயே பரமேஸ்வரனும் பார்வதியும் காத்துன்னு இருக்கா அந்த விக்கிரகத்தை வரவேற்கிறதுக்காக. குருவாயூர் பக்கத்தில் இன்னிக்கும் மம்மியூர்னு அற்புதமான க்ஷேத்திரம் இருக்குது. குருவாயூர் யாத்திரை போகிறவா மம்மியூரில் போய் சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு வந்தால்தான் குருவாயூர் யாத்திரைங்கிறது பூர்த்தி ஆகும். அங்கே இவா 2 பேரும் காத்துண்டு நிற்கிறா. குரு பகவானும் வாயு பகவானும் மேலே வந்தவுடனே பார்வதியும் பரமேஸ்வரனும் அவளுக்கு குரல் கொடுத்தா, விக்கிரகத்தை கீழே எடுத்துட்டு இறங்குங்கோ, இங்கே எங்கள் பக்கத்திலேயே இந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணலாம்னு சொல்ல அவ 2 பேரும் கீழே இறங்கின அடுத்த க்ஷணம் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் 33 கோடி தேவதைகளோட ஓடி வந்தார் அந்த இடத்துக்கு. அந்த விக்கிரகத்தை வரவேற்கிறதுக்காக விஸ்வகர்மாவை விட்டு அற்புதமான ஆலய நிர்மாணம் பண்ணியாச்சு. விக்கிரகம் பிரதிஷ்டையாக போகிறது. எல்லாரும் கூடியிருக்கா. அப்போ எல்லாரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் இடத்துல கேட்டால் அற்புதமான க்ஷேத்திரம் வரப்போகிறது, அற்புதமான மூர்த்தி பிரதிஷ்டையாக போகிறார் இந்த இடத்துல. இந்த க்ஷேத்திரத்தில் ஒரு அற்புதமான தீர்த்தம் இருக்கணுமே. கோயில்னா கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு தீர்த்தம் இருக்கணுமே, ஒரு சரஸ் இருக்கணுமேன்னு கேட்டா தேவதைகள் எல்லாம். அப்போ ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் அந்த கோயிலை ஒட்டி அற்புதமான சரஸை சிருஷ்டி பண்ணினார். நாராயணனால சிருஷ்டி பண்ணப்பட்ட சரஸ்னால அதுக்கு நாராயண சரஸ்ன்னு பேர் வந்தது. குருவாயூரில் இருக்கக்கூடிய அந்த நாராயண சரஸுக்கு தனியான ஒரு மகிமை உண்டு. இன்னைக்கும் நாம் குருவாயூருக்கு போனால் ரூமில் தங்கி ஹீட்டரை ஆன் பண்ணி ஸ்நானம் பண்ணுறதுல பிரயோஜனம் கிடையாது. அந்த நாராயண சரஸில் போய் ஒரு தடவையாவது அமுங்கி ஸ்நானம் பண்ணணும். ஏன்னா கேரளாவில் ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு, குழந்தைகளுக்கு ஏதான ஒரு 104 ஃபீவர் இருந்தால் கூட அவள் என்ன பண்ணுவா, நேராக அந்த குழந்தைய எடுத்துன்னு வந்து நாராயண சரஸில் அப்படி குழந்தைய முக்கி மேலே எழுப்புவா. அப்படி எழுப்பினாள்னா அடுத்த க்ஷணம் அந்த தீர்த்தம் தேகத்தில் பட்டதுனால அந்த குழந்தைக்கு ஃபீவர் நார்மலுக்கு வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான தீர்த்தம் நாராயண சரஸில் இருக்கக்கூடிய தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை சுவாமி உண்டு பண்ணினார், சிருஷ்டி பண்ணினார். தேவதைகள்லாம் பிரார்த்தனை பண்ணா இந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு நாமகரணம் பண்ணணுமே. எப்படி நாராயண சரஸ்ன்னு அதுக்கு பேர் வந்ததோ அதே மாதிரி இந்த ஊருக்கும் நாராயணபுரம்னு பேர் வைக்கலாமான்னு கேட்டா. பகவான் சொன்னார், இதுக்கு பேர் நாராயணபுரம் இல்லை, இதுக்கு பேர் நான் வைக்கிறேன்னு சொல்லி குரு பகவானையும் வாயு பகவானையும் கூப்பிட்டார். 2 பேரையும் சேர்ந்து நிற்க சொன்னார். இவர் குரு, இவர் வாயு. இவா 2 பேரும் இந்த க்ஷேத்திரத்தை கண்டுபிடிச்சதுனால இந்த க்ஷேத்திரத்துக்கு குருவாயூர்னு பேருன்னு ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனே அந்த க்ஷேத்திரத்துக்கும் குருவாயூர்னு நாமகரணம் பண்ணார். இங்க பிரதிஷ்டையாகக்கூடிய மூர்த்தியும் குருவாயூரப்பன்னு திருநாமத்தோட இருப்பார்னு சொன்னார். அந்த பிரதிஷ்டை பண்ண போறா அந்த விக்கிரகத்தை குரு பகவான் வாயு பகவானிடத்திலேருந்து ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் தங்க தாம்பாளத்தில் அந்த விக்கிரகத்தை கையில் வாங்கிண்டார். வாங்கிண்டவர் என்ன பண்ணார்னா 33 கோடி தேவதைகளோடு கூட அந்த நாராயண சரஸில் அந்த விக்கிரகத்தையும் சிரஸில் தாங்கிண்டு முதலாக அவபிரத ஸ்நானம் பண்ணினது யாருன்னா ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன். விக்கிரகத்தை தாங்கிண்டு அவபிரத ஸ்நானத்தை நடத்தி அற்புதமாக குருவாயூரப்பனுடைய விக்கிரகம் அந்த க்ஷேத்திரத்தில் அப்படி கந்தர்வர்கள் கானம் பாட
வேத கோஷங்கள் முழங்க, 18 வாத்தியங்கள் முழங்க, அற்புதமாக குருவாயூர் க்ஷேத்திரத்தில் குருவாயூரப்பனுடைய விக்கிரகம் பிரதிஷ்டை ஆயிடுத்து. அப்படிப்பட்ட அந்த குருவாயூரப்பன் கால தேசாவதிப்யா யுகங்களை தாண்டி பிரஸ்னி சுதபஸ் அதிதி காஷ்யபர் தேவகி வசுதேவர் கிருஷ்ணன் இப்படி பலவிதமான யுகங்களை தாண்டி இத்தனை பேர் ஆராதிச்சு கலிகாலத்தை குருவும் வாயுவும் எடுத்துட்டு வந்து பார்வதி பரமேஸ்வரன் வரவேற்று ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனே 30 முக்கோடி தேவதைகளோட இருந்துட்டு பிரதிஷ்டை பண்ணார்னா காலங்களை கடந்த மூர்த்தி, யுகங்களை கடந்த மூர்த்தி, தேசங்களை கடந்த மூர்த்தி, உத்கிருஷ்டமான மூர்த்தி. இன்னைக்கு குருவாயூர்ல பிரதிஷ்டை ஆயிருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கால தேசாவதிப்யாம். அப்படிப்பட்ட இத்தனை சரித்திரங்களையும் ஒரே வார்த்தையில அடக்கினார் பட்டதிரி. முதல் ஸ்லோகத்துல குருவாயூரப்பன் எப்படி பிரதிஷ்டை ஆனாருங்கிற ஒரு வைபவத்துல, அப்படிப்பட்ட அந்த க்ஷேத்திரத்துல குருவாயூரப்பனுடைய ஒரு சங்கல்பம் ஆதிசங்கர பகவத்பாதாள் மூலமாக பூஜா நியமனங்கள்லாம் அங்க ஏற்படணும்னு குருவாயூரப்பனுடைய சங்கல்பத்தால ஒரு நாள் ஆதிசங்கர பகவத்பாதாள் நாரதரோடு கூட ஆகாய மார்க்கமாக சஞ்சரிச்சுண்டு காலடிக்கு போயின்னு இருக்கார். அப்படி காலடிக்கு போயின்னு இருக்கக்கூடிய சமயத்துல குருவாயூர் க்ஷேத்திரத்தை தாண்டி அவ போற பொழுது ஆகாய மார்க்கத்துல கீழே குருவாயூரப்பனுடைய சன்னதியில ஸ்ரீவேலி பிரதட்சணம் நடந்துருந்தது. நாரதர் சொன்னார், ஆதிசங்கரர் இடத்துல குருவாயூர் க்ஷேத்திரத்துல ஸ்ரீவேலி நடந்துருக்கு, கீழே இறங்கி தரிசனம் பண்ணிட்டு போலாமான்னு கேட்டார். ஆதிசங்கரர் சொன்னார், நீங்க வேணா தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ குருவாயூரப்பனை, நான் நேர கிளம்புறேன்னார். அப்ப நாரதர் கீழே இறங்குறார். ஆதிசங்கரர் தாண்டி அப்படி காலடிக்கு போறார். அப்ப குருவாயூரப்பனுடைய சங்கல்பம் என்ன ஆச்சுன்னா, அப்படி அங்க தாண்டி போன ஆதிசங்கரரை குருவாயூரப்பன் கீழே பிடிச்சு இழுத்தார். நேர குருவாயூரப்பனால இழுக்கப்பட்ட ஆதிசங்கர பகவத்பாதாள் அந்த கொடிமரத்துக்கிட்ட வந்து அப்படி விழுந்தார். எழுந்து நின்று யானை மேல வரக்கூடிய குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணார். குருவாயூரப்பா, இது உன் சங்கல்பமான்னு குருவாயூரப்பன் சொன்னார். ஆமா, நீங்க தான் இங்க தங்கி இருந்து இங்க இருக்கக்கூடிய பூஜா நியமனங்களை எல்லாம் இந்த கோயில்ல சரிப்படுத்தி ஏற்படுத்தணும்னு குருவாயூரப்பனுடைய ஆக்ஞைன்னு அது ஆதிசங்கர பகவத்பாதாள் ஏத்துண்டு இன்னைக்கும் ஸ்ரீவேலி பிரதட்சணம் நடக்கிற பொழுது அங்க ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். அது வழியாத்தான் ஆதிசங்கரர் கீழே இறங்கினாரு ஒரு ஐதீகம் அந்த இடத்துல. அங்க கொஞ்ச நாடி நிறுத்தி அங்க மேல அந்த மேல் சாந்தி நிமிர்ந்து குருவாயூரப்பனை அந்த தரிசனம் பண்ண வைப்பார். அந்த இடத்துல ஆதிசங்கரர் அங்க 48 நாள் ஒரு மண்டல காலம் தங்கி இருந்து நிர்மால்யம், பாலபிஷேகம், துலாபார சமர்ப்பணம், பால் பாயச நைவேத்தியம்னு நிர்மால்யத்துல ஆரம்பிச்சு திருப்புக்கா பூஜை வரைக்கும் எல்லா விதமான பிரார்த்தனைகளையும், அதே சமயத்துல குருவாயூரப்பனுக்கு பண்ண வேண்டிய நைவேத்தியங்களையும், குருவாயூரப்பனுக்கு பண்ண வேண்டிய பூஜா விதிகளையும் அங்க எல்லாத்தையும் ஏற்படுத்தினவர் ஒரு மண்டல காலம் தங்கியிருந்து ஆதிசங்கர பகவத்பாதாள். அப்படி சாந்திர ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், அனுபமிதனான ஸ்வரூபம், காலதேசாவதிப்யாம் நிர்முக்தமாக இருக்கக்கூடியவர், நித்தியமுக்தனாக இருக்கக்கூடியவர். நிர்முக்தம் நித்தியமுக்தம் நிகம சத சகசிரேண நிர்வாசியமானம். ஆயிரக்கணக்கான வேதங்களாலும் ஸ்ருதிகளாலும் இன்றைக்கும் தேடப்படக்கூடிய ஒரு ஸ்வரூபம் யாருன்னா சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம் பிரம்மானந்தம் ஆனந்தம் சாந்திரானந்தம்னு ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம். நிகமசத சகசிரேன நிர்பாசியமானம் அஸ்பஷ்டம். பட்டதிரி சொன்னார், ஸ்பஷ்டம் ஸ்பஷ்டம்னா தெளிவுன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. ஆனா பட்டதிரி குருவாயூரப்பனுடைய ஸ்வரூபத்தை எப்படி சொன்னார்னா அஸ்பஷ்டம். அதாவது என்ன ஆச்சு, அஸ்பஷ்டம்னு சொன்னா என்ன ஆறுது, தெளிவில்லாதவன் ஆறுது இல்லையா. குருவாயூரப்பனை இப்படியெல்லாம் வர்ணிச்சுட்டு கடைசியில இவர் அஸ்பஷ்டம்னு சொல்லிட்டாரேன்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்தது. ஆனா பட்டதிரி என்ன சொன்னார், குருவாயூரப்பா, நான் உன்னை பத்தி ஒன்னே ஒன்று புரிஞ்சுட்டேன். என்ன புரிஞ்சுட்டேன் தெரியுமா, நீ புரிஞ்சிக்க முடியாதவன்னு புரிஞ்சுட்டேன். என்ன அர்த்தம், அஸ்பஷ்டம்னா அங்க நீ புரிஞ்சிக்க முடியாதவன்னு நான் புரிஞ்சுட்டேன்.
அஸ்பஷ்டம் திருஷ்ட மாத்திரே, பார்த்த மாத்திரத்துல அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தினார் பட்டதிரி. திருஷ்ட மாத்திரே, திருஷ்ட மாத்திரே, பார்த்த மாத்திரத்துல அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி. அதுக்கு என்ன அர்த்தம்னா, பார்த்த மாத்திரத்துலனா யார் பார்த்த மாத்திரத்துல? பக்தாள் வந்து நின்று குருவாயூரப்பனை பார்த்த மாத்திரத்திலையா? இல்ல, குருவாயூரப்பன் பக்தாளை பார்த்த மாத்திரத்துல அனுகிரகம் பண்ணுவார். அப்படி எதிர போய் நின்னுட்டா, கண்ணு தெரியாதவா கூட எதிர போய் நிம்மா, வட்டதிரி மாதிரி தேக அசௌகரியத்தோட குருவாயூரப்பனை தலையை சாச்சு பார்க்க முடியாதவா கூட இருப்பா. அப்படிப்பட்டவாளை எல்லாம் திருஷ்ட மாத்திரத்திலேன்னு தன்னுடைய சன்னதியிலேருந்து பார்த்த மாத்திரத்துல, ஏன்னா காத்துன்னு இருக்கக்கூடிய கருணாமூர்த்தியாம் குருவாயூரப்பன். பக்தாள் நம்ம தேடி வரமாட்டாளா, தேடி வரமாட்டாளான்னு காத்துன்னு இருக்கக்கூடிய மூர்த்தி யாருன்னா குருவாயூரப்பன். சாதாரணமா கோயில்களுக்கெல்லாம் போனா அர்ச்சகாள் நம்மளை என்ன சொல்லுவா? புனர் தர்சன பிராப்திரஸ்துன்னு சொல்லுவா. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இன்னும் ஒரு தரிசனம் கிடைக்கட்டும்னு சொல்லுவா. ஆனா குருவாயூரப்பன் சொல்லி ஆனந்தப்பட்டுக்கிறாராம். குருவாயூர்ல புனர் தர்சன பிராப்திரஸ்துன்னா குருவாயூரப்பனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கூடிய சீக்கிரம் நீங்க இன்னொரு தடவை என் கோயிலுக்கு வரணும், என் பக்தான நான் அடிக்கடி பார்க்கணும்னு நம்மளை பார்க்கறதுல பிரியமாக இருக்கக்கூடிய ஒரு கருணாமூர்த்தி யாருன்னா குருவாயூரப்பன். அதனால தான் பட்டதிரி சொன்னார், திருஷ்ட மாத்திரே, குருவாயூரப்பன் நம்ம பார்த்த மாத்திரத்துல அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு மூர்த்தி. திருஷ்ட மாத்திரே புனர் ஒரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம். புருஷார்த்த தத்துவங்களை தன்னத்துல அடக்கிண்டு அந்த புருஷார்த்த தத்துவங்களுடைய ஒரு சொரூபமாகத்தான் இருந்துண்டு தன்னை யார் யார் சரணாகதி பண்றாளோ, தன்னை தேடி வராளோ, தன்னை தரிசனம் பண்றாளோ, யார் குருவாயூரப்பான்னு இருந்த இடத்துல இருந்தே கூப்பிடுறாளோ, அப்படிப்பட்டவாளுக்கு புருஷார்த்த தத்துவங்களை அடக்கின்னு இருக்கக்கூடிய ஒரு சொரூபமாக இருந்துட்டு தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்னு சொல்லக்கூடிய புருஷார்த்தங்களை தன்னிடத்திலேருந்து வாரி வழங்கக்கூடிய, அனுகிரகமாக வாரி வழங்கக்கூடிய கருணாமூர்த்தியாக ஒரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம் தது தாவத்து பாதி சாட்சாத் குருபவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்வரூபம், வேத ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், சச்சிதானந்த ஸ்வரூபம், சாந்திரானந்த ஸ்வரூபம், நிர்முக்தனாகவும் நித்தியமுக்தனாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம், நிகமசத சகஸ்ரேன நிர்பாசியமானமாக, அதாவது ஆயிரக்கணக்கான வேதங்கள் ஸ்ருதிகளால தேடப்பட்ட ஒரு ஸ்வரூபம், அஸ்பஷ்டமான ஒரு ஸ்வரூபம், ஒரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம்னு பிரம்ம தத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம். அப்படிப்பட்ட ஸ்வரூபமான குருபவனபுரே பட்டதிரியை கூப்பிடுறார். முதல் ஸ்லோகத்துல குருவாயூரப்பனை குருபவனபுரே அப்பப்ப கூப்பிடுவார் குருவாயூரப்பனை. ஏன்னா குருவாயூரப்பன் தன்னிடத்துல இத்தனையும் கேட்டுன்னு இருக்காரா, தலையசைக்கிறாரான்னு அப்பப்ப குருபவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாம். குருவாயூரப்பா முதல் ஸ்லோகத்துல பட்டதிரி யாரை வாழ்த்தினார்னா ஹந்த பாக்யம் ஜனானாம்.